உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திரணவின் காலை உதய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்று 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று திரணவின் காலை உதய நிகழ்ச்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இன்றைய சிந்தனையை பார்த்துவிட்டு பேசும் பெண்ண பகுதிக்குள் செல்லலாம். இன்றைய சிந்தனையாக நாம் தருவது, ஒன்றுக்கு சான்று இல்லை என்பது அது இல்லாமைக்கு சான்றாக அமைந்து விடாது. ஒன்றுக்கு சான்று இல்லை என்பது அது இல்லாமைக்கு சான்றாக அமைந்து விடாது. அது இன்றைய நச்சிந்தனையாக காலையுதய நிகழ்ச்சியில் வந்தது. இனி நாங்கள் பேசும் பேனா பகுதியினூடாக இணைந்து கொள்வோம். பேசும் பேனா பகுதியில் முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, சர்வதேச சமூகம் முன்வைக்கும் தீர்வை நாம் ஏற்க தயாரில்லை. தீர்வை ஏற்படுத்த அரசு அர்ப்பணிப்பு, இந்தியா தலையிடவே இல்லை, எதிர்த்தரப்புடன் இணைந்து செயற்பட தயார் என்ற செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவின் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, விவசாய புரட்சியை ஏற்படுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு, ஜனாதிபதியின் கூற்றாக அந்த செய்தி அமைந்துள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, கோதுமை பாவனை குறைப்பால் பாதிக்கப்பட்டோர் பொய் பிரச்சாரம், பேராசிரியர் சிவத்தம்பியின் பூதவுடலுக்கு பெருந்திரளானோர் அஞ்சலி, உலக தமிழ் அறிஞர்கள் இரங்கல் அனுதாபம் என்று பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பியின் அந்த இறுதிச் சடங்கு பற்றிய செய்திகளும் அந்த தினகரன் பத்திரிகையிலே செய்தியாக இடம்பெற்றுள்ளன. மற்றும் ஒரு செய்தியாக, காயல் பட்டினத்தில் இன்று இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலே இடம்பெற்றுள்ளது. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு, வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் ஒத்துழைக்க தயார், சம்பந்தன் எம்பி என்று சம்பந்தன் எம்பியின் புகைப்படத்துடனும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலே வெளியாகியுள்ளது. இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, தமிழர் விரோத செயற்பாடுகளை நிறுத்தாவிடின் வடக்கு கிழக்கு மக்களை அணிதிரட்டி நடவடிக்கை, சபையில் சம்பந்தன் எம்பி எச்சரிக்கை, அரசை தோற்கடிக்கவும் தயங்கோம் என்கிறார் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. தினகரன் பத்திரிகையில் வேறு ஒரு கூற்றும், வீரகேசரி பத்திரிகையில் வேறு ஒரு கூற்றும் இடம்பெற்றுள்ளன. அதாவது, தமிழர் தாயக பிரதேசங்களில் அரங்கேற்றப்பட்டு வருகின்ற அனைத்து தமிழர் விரோத நடவடிக்கைகளையும் அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். தவறினால் வடக்கு கிழக்கு மக்களை அணிதிரட்டி அரசுக்கு எதிரான பிரசாரங்கள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சம்பந்தன் எம்பி நேற்று பாராளுமன்றத்திலே எச்சரித்துள்ளதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அங்கே புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. சர்வதேச கால்நடை வள மற்றும் கோழி வளர்ப்பு கண்காட்சி எக்ஸ்போ 2011 பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன்போது பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஜனாதிபதி அந்த கண்காட்சியை பார்வையிடும் புகைப்படம் ஒன்றும் வீரகேசரியிலே வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, மத்திய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார் தயாநிதி மாறன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜினாமாவுக்கு முந்தைய தினமே திமுகவின் தலைவர் கருணாநிதி இந்த ராஜினாமா பற்றி அறிந்திருந்ததாக அந்த செய்தி உள்ளே விவரம் கூறுகின்றது. மற்றும் ஒரு செய்தியாக, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை இலங்கை தூதுவர் சந்திக்க தீர்மானம் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கை அரசின் வேண்டுகோளின்படி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவினை இலங்கையின் தூதுவர் ஜெயலலிதாவினை சென்று சந்திக்க உள்ளதாக அந்த செய்தி விரிவாக செய்தி கூறுகின்றது. இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, யுத்தத்தில் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டது உறுதி, ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருங்கள் கிரியல்ல என்ற செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல அந்த கூற்றினை தெரிவித்திருக்கின்றார். யுத்தத்தில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டமை உறுதியான விடயம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் என ஐதேகவின் கண்டி மாவட்ட எம்பி லக்ஷ்மன் கிரியல்ல வலியுறுத்தினார் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அங்கே பேராசிரியர் சிவத்தம்பியின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக தெஹிவளையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருப்பதை காணலாம் என்று பேராசிரியர் சிவத்தம்பியின் பூதவுடல் ஒரு புகைப்படமாக அங்கே வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, கருணாநிதியினதும் பேராசிரியர் சிவத்தம்பி செம்மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு எடுத்த புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ் உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு, சிவத்தம்பி மறைவுக்கு கருணாநிதி இரங்கல் என்ற செய்தியாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது அந்த செய்தியில் உள்ளே விவரம் கூறப்பட்டுள்ளது, உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த பேராசிரியர் சிவத்தம்பி திருப்பி அனுப்பப்பட்டார் என்ற அநீதிக்கு பரிகாரமாக 2000ஆம் ஆண்டில் திமுக அரசு அவருக்கு திரு வி.க. விருது வழங்கியது என்று சொல்லி கருணாநிதி வெளியிட்ட இரங்கல் செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகியுள்ளது. இனி நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, வடக்கு கிழக்கில் அடாவடிகளை நிறுத்தாவிடின் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி போராடுவோம்,
சபையில் சம்பந்தன் எம்பி அரசுக்கு கடும் எச்சரிக்கை என்ற செய்தி நேற்று சம்பந்தன் எம்பி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பான செய்தி சுடரொளி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அங்கே சில புகைப்படங்களுடன் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. கூட்டமைப்பு வேட்பாளரின் வீட்டில் நாயை வெட்டி எறிந்து வெறியாட்டம், இரவு நேரத்தில் யாழ் மானிப்பாயில் மர்ம குழு என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது வடக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களுக்கு எதிராக அங்கே அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் அதிகரித்துள்ளதாக நேற்றைய தினம் செய்தியால் வெளியாகியிருந்தன. அதன் ஒரு பாகமாக மானிப்பாய் கட்டுடையில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வலி தென்மேற்கு பிரதேச சபை வேட்பாளரான ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் சானா சிவகுமாரின் வீட்டிலே நாயொன்று தலைவேறாக உடல்வேறாக வெட்டப்பட்டு வீசப்பட்டிருந்ததாகவும் வேறு பல வேட்பாளர்களின் வீடுகளிலே மலம் வீசப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் உள்ளே தெரிவிக்கின்றன. மற்றொரு செய்தியாக தெரிவுக்குழு தொடர்பான பிரேரணை விரைவில் ஒழுங்கு பத்திரத்தில் சகல கட்சிகளின் இணக்கப்பாட்டுடனேயே தீர்வு திட்டம் என்கிறார் கெஹலி என்ற செய்தியும், கோதுமை பாவனை குறைந்து விட்டதாலேயே அரிசியில் ஆசனிக் என்று பொய் பிரச்சாரம், உள்நாட்டு வெளிநாட்டு சதி குறித்து கெஹலிய எச்சரிக்கை என்ற செய்தி கூறுகின்றது. அதாவது இலங்கை அரசு அரிசியிலே தன்னிறைவு பெற்றிருப்பதாகவும் எனவே கோதுமை பாவனை குறைந்திருப்பதாகவும் அதனை எதிர்ப்பதற்காக பொய் பிரச்சாரமாகவே அரிசியில் ஆசனிக் கலந்திருப்பதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி விவரம் கூறுகின்றது. அவை இன்றைய தினம் வெளியாகிருக்கும் பத்திரிகைகள் தெரிவிக்கும் முக்கிய செய்திகள். எமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு www.adhaderna.lk என்ற வலைத்தள முகவரிக்கு செல்லுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை காலை நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.